இன்றைக்கி காலையில் நான் வேலைக்கு போய் நான் வேலை செய்கிற இடத்துல இறங்கின உடனே ஒரு தகவல் ஒன்று. அது என்னன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு தாய்ங்களுக்கு எல்லாத்துக்கும், தாய்க்கு தந்தைக்கு 2 பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன். ஒரு குழந்த உடம்பு சரியில்லைன்னா, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, இரும்பலாக இருந்தாலும் சரி, ஜிஹெச்னு ஒன்று எதுக்கு இருக்குது? ஜிஹெச்சுக்கு இட்டுன்னு வரலாம், இட்டுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ எவ்வளவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம விஜய் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நல்லாவே பார்க்குறாங்க, நல்லாவே செய்கிறாங்க. எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜிஹெச் எதுக்கு இருக்குன்னே தெரியல. 5 நாளாக ஜுரமா, ஃபீவராக குழந்தைக்கு. 5 நாளாகவும் அந்த குழந்தைய அந்த லேடி இட்டுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம பார்க்காம ஒரு இன்ஜெக்ஷன் கூட இட்டுன்னு போகாமல் விட்டுட்டாங்க. நேற்று நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து குழந்தைய ஏன் இப்படியே வச்சுருக்கன்னு சொல்லி அடித்து, அதுக்கப்புறம் அவங்க இட்டுன்னு வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் போட்டிருக்காங்க. இந்த 5 நாள் அடித்த ஜுரத்தில் குழந்த மூளை வரைக்கும் பாதிச்சுட்டுக்குது. ஃபீவர் பாதித்து காலையில் குழந்த என்ன ஆயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சரிங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தை இறந்துடுச்சு. போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்க்கக்கூடாது, எனக்கு மனசு கஷ்டமாயிடும். நான் போகாமலே இருந்து பார்த்தேன். 11 மணி வரைக்கும் நான் போகலை. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அந்த பக்கம் போயிட்டு பார்த்தா குழந்தை இறந்த குழந்தைய நான் பார்க்குறதுக்கு எனக்கு மனசு பார்க்கணுன்னு தோணுது. பார்த்தா நம்ம குழந்தைங்க ஞாபகமாக இருக்குமே, நம்ம வேலை செய்யணுமே சாயந்தரம் வரைக்கும் அப்படின்ட்டு அப்படியும் தோணுது. இருந்தாலும் குழந்தைய பார்க்காமலேயும் என்னால் இருக்க முடியல. போய் பார்த்தேன். 1 வயசு குழந்த, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாம் குழந்தை தான். அநியாயமாக இறந்தே போச்சு. இது யாரோட தவறு? அந்த குழந்தை இறந்தது அந்த குழந்தையோட தவறா? பெற்றவங்களோட தவறு. பெற்றவங்க எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னே தெரியல. சொல்லுங்கள். 5 நாளாக ஃபீவரு. குழந்தைக்கு சொல்ல தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா குழந்தைக்கு? அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க.